ஹாய். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கேன். டூ வீலர் வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 3:00 3:15 இந்த டைம்லேயே வந்துட்டோம். பட் ஆனால் என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருந்தா 2:00 1:30 அந்த டைமில் போனால் தான் கொஞ்சமாச்சும் ரஷ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இது வந்து பல்லாவரம் சந்தையை ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் என் 2 பசங்களையும் கூட்டிகிட்டு வர வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டோட. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சைடே ஒரு ரோட்லேயே பார்த்திங்கன்னா 2 சைடும் கடை இருக்குது. அந்த பக்கமும் 2 சைடும் கடை இருக்குது. எதை பார்க்குறது எந்த பக்கம் பார்க்குறதுனே தெரியாமல் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதா கடை தான் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் எதுவும் கடை இல்லை. அண்டு நாங்கள் மெயினாக இந்த பேர்ட்ஸு டாக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு தான் வந்தோம். ஃபர்னிச்சர் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தது. நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வந்ததுமே எங்கள் பாப்பா கரும்பு ஜூஸ் கேட்டான்னு சொல்லிவிட்டு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தோம். பட் இருக்கிறதுலே என் லைஃப்லேயே ஒர்ஸ்ட்டு கரும்பு ஜூஸ்னால் அது இது தான் நான் சொல்லுவேன். ஆனால் A to Z எல்லாமே ஆக்சுவலாக இந்த பல்லாவரம் சந்தையில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாகவே அந்த பாதி ஏரியா வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கடை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நான் அதை வந்து வீடியோ எடுக்கலை. இதில் நிறைய விஷயம் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது என்னன்னே தெரியல. அப்புறம் இந்த கடையை தாண்டி ஆக்சுவலாக பொரி உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சுட சுட அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேக் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நான் யூடியூப் சேனலில் வந்து தான் இதெல்லாம் பார்த்தேன். ஆக்சுவலாக அதே கடை அப்படியே அங்கேயே இருந்துச்சு. நான் மெயினாக இது மாதிரி ஆக்சுவலாக இந்த ட்ரௌசர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். பாப்பாவுக்கு அது மாதிரி வாங்கணும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எங்களுக்கு ஆக்சுவலாக சூட் ஆகிற மாதிரியே ஒரு கடை வந்து கிடச்சிது. மல்லிகை ஜாமான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதே மாதிரியே ஒரு பொட்டில் வந்து 20 ரூபா அப்படின்ற மாதிரி தான் போட்டு வச்சுருந்தாங்க. இது மாதிரிலாம் ஆக்சுவலாக வாங்கலாம். இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சோப் லிக்விட் கூட ஆக்சுவலாக விற்கிறாங்க. 250 350ன்ட்டு ஆக்சுவலாக லிட்டருக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் போட்டிருக்காங்க. எனக்கு ட்ரெஸ்ஸுலாம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி தான் ஆக்சுவலாக தோணுச்சு. நிறைய இடத்துல வந்து ஆக்சுவலாக பிராண்டட் ட்ரெஸ் கூடலாம் விற்கிறாங்க. அதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிச்சு பழசுன்ற மாதிரி தான். நாங்கள் வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து பெருசாக பர்ச்சேஸ் பண்ணுற மூடில் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் வரல. இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சரி ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்ற மூடில் தான் வந்தது. ஏன்னா 2 பசங்களும் கூட வேறு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். பசங்களை தயவு செஞ்சு கூட்டிகிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா ஆக்சுவலாக ஒரு 2 மாத குழந்தை 3 மாத குழந்தை எல்லாமே ஆக்சுவலாக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இந்த சந்தைக்கு. ஸோ நாங்கள் அந்த ட்ரௌசர் கடையை கண்டுபிடிச்சிட்டோம். சரி இங்கே கேட்கலான்னு கேட்டோம். 4 வந்து ஆக்சுவலாக 100 ருபீஸ் சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வாங்கிக்கிட்டோம். 5 கேட்டோம். 5 கொடுக்க முடியாது, இது பெரிய சைஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இங்கேயே ஆக்சுவலாக ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறதுலாம் போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னவோ இதை விலை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக குண்டுமல்லியிலே கொடமல்லின்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ வச்சாலே போதும், ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போயிருந்தேன். 40 ருபீஸ் சொன்னாங்க. அந்த செடி ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அதில். மீதி எல்லாமே நம்ம நார்மல் குண்டுமல்லி தான் இருந்துச்சு. கொடமல்லி ஒன்றே ஒன்று தான் இருந்தது. ஸோ ஃப்ரெண்டு வந்து விலை அதிகமாக இருக்குது, சம்மர் டைமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டா. ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ முடிய போகுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதே பிளான்ட் செக்ஷனு அப்புறம் பேர்ட்ஸு இதெல்லாம் பார்க்கலாம்.